முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தற்போதைய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீது தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கின் விசாரணைகள் மகாதீர் மருத்துவமனையில் இருப்பதால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மகாதீரின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஃபீக் ரஷீத் அலி இருதரப்பு வழக்கறிஞர்கள் உடனான வழக்கு மேலாண்மை கூட்டத்திற்கு பிறகு விசாரணை நீதிபதி டொனால்டு ஜோசப் பிராங்க்லின் நேற்று, இன்று ஜனவரி 28, 29 மற்றும் பிப்ரவரி 9 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த விசாரணைகளை ரத்து செய்ததாக தெரிவித்தார். அன்வாரின் சார்பில் அலிஃப் பெஞ்சமின் சுகைமி நீதிமன்றத்தில் ஆஜரானார். 100 வயதான மகாதீர் அன்வாரின் வழக்கறிஞர்களால் தொடர்ந்து குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படவிருந்த நிலையில் ஜனவரி 6ஆம் தேதி வீட்டில் வழக்கமான காலை உடற்பயிற்சியின் போது தவறி விழுந்து இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தேசிய இருதய நிறுவனமான IJNல் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை இன்றி பிசியோதெரபி சிகிச்சை மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாதீரின் உடல்நிலை மேம்பட சில காலம் தேவைப்படும் என்றும், நீதிமன்றத்தில் ஆஜராக தகுதியான நிலைக்கு வர நேரம் எடுக்கலாம் என்றும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டதாக ரஃபீக் கூறினார். முன்னாள் பிரதமரின் உடல்நிலை குறித்த தகவல்களை பெறுவதற்காக மார்ச் 17ஆம் தேதி வழக்கு மேலாண்மை கூட்டம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த அவதூறு வழக்கு 2023 மார்ச் மாதத்தில் நடைபெற்ற PKR சிறப்பு தேசிய மாநாட்டில் அன்வார் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. அந்த மாநாட்டில் 22 ஆண்டுகள் மற்றும் 22 மாதங்கள் அதிகாரத்தில் இருந்த ஒருவர் தன்னை, தனது குடும்பத்தினரை மற்றும் நெருங்கியவர்களை செல்வந்தர்களாக்கி வரி செலுத்தாமல் பணத்தை வெளிநாடுகளுக்கு மாற்றியுள்ளார் என அன்வார் கூறியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த கருத்துகள் தன்னை நோக்கி கூறப்பட்டவை என்றும் அவை அவதூறு தன்மை கொண்டவை என்றும் மகாதீர் வழக்கு தொடர்ந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.